என்னடி இது? கோயிலுக்குள்ள திருடனுங்க எகிரி குதிக்கிறானுங்க. வேற எதுக்குக்கா கோயிலுக்கு திருட போறாங்க? இது நம்ம கோவில்ல நடந்த கதை மாதிரியே இருக்குல்ல? இவ எதை பத்தி சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அண்ணன் வரத்துக்குள்ளேயே சீரியல் முடிஞ்சிருச்சே. கரெக்டான நேரத்துல தொடரும்னு போட்டுட்டாங்க. அண்ணா துர்கா, சீரியல் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அக்கா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். கனகா காரணத்தோட தான் இந்த சீரியலை பாருங்கன்னு சொல்லிருக்கா போல இருக்கு. இல்லனா நம்ம கோவில்ல நடந்த மாதிரி இருக்குல்லன்னு எதுக்காக சொல்லணும்? அவ அப்படி சொன்னதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக நாளைக்கு வரைக்கும் நாமளும் காத்திருப்போம். சரி, நாளைக்கு பாப்போம். யாரையும் காணோம். டிவி ஆஃப் ஆயிருக்கு. ஒருவேளை சீரியல் முடிஞ்சிருக்குமோ? அண்ணா, டேய் ஜனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கடா இருக்க? அண்ணா மொட்டை மாடியில இருக்கேன்னு. வரேன். அண்ணா, என்னடா இது? அப்ப சரக்கு அடிச்சிட்டு தான் உளர்னியா? இல்லண்ணே, ஏய், டிவில அந்த ஆளை பார்த்ததும் உங்களுக்கு போன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு அடிச்சேன்னு. என்னால அதை ஜீவனிக்கவே முடியலண்ணே. நீ சொன்னதை என்னால நம்பவே முடியல. அண்ணா, நான் என் கண்ணால பார்த்தேன்ன. அதே அர்ச்சகர், அதே முகஜாட, துளி கூட மாறல. எப்படிடா அந்த டிவில வர முடியும்? செத்து போன ஒருத்தன் எப்படி? இதெல்லாம் சாத்தியமே இல்லடா. அண்ணா, நீங்க இப்படி சொல்வீங்க தெரிஞ்சுதான் அந்த சீரியல்ல வந்து அர்ச்சகரை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. அப்படியே இருக்காண்டா. செத்தவன் எப்படிடா? அண்ணா, இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு. அந்த கேரக்டர் மட்டும் இல்ல, சீரியலோட பேர் என்ன தெரியுமா? துர்கான்னு வச்சிருக்காங்க. துர்காவா?
ஆமாண்ண. அதோட வீட்ல இருக்கிற எல்லாரையும் சீரியல் பார்க்கணும் வாங்கன்னு துர்கா தான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்? டேய், சீரியல் பேரு துர்காவா எப்படி இருக்க முடியும்? அண்ணே, அந்த துர்கா இருக்காளே, அவ சாதாரணமான ஆள் இல்லண்ண. நாம நினைச்சதை விட அவ வேற மாதிரி இருக்கானே. நான் ஆட போற ஆட்டத்துல கற்பனையா நீ பார்த்தது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். செத்து போனவனெல்லாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். அன்னைக்கு போன் பண்ண அந்த தெலுங்குக்காரி சொன்ன மாதிரியே நடக்குது இதெல்லாம். அண்ணா, அண்ணா, என்னண்ணா அப்படியே நின்ட்டீங்க? போட்டோவை பார்த்ததுமே மிரண்டு போயிட்டீங்களே. அந்த சீரியல் நாளைக்கு வரும்ண்ண. அப்ப வீடியோவோட பாருங்க. எப்படி இதெல்லாம்? எப்படிடா? எப்படி செத்து போனவன் எப்படி வர முடியும்? ஒன்னும் புரியலண்ண. செத்து போனவன் மறுபடியும் வரானா? என்னால் நம்பவே முடியலடா, நம்பவே முடியல. எப்படிடா அந்த சீரியல்ல எப்படிடா அதே உருவம் வரும்? எப்படி சாத்தியம்? எனக்கும் அதான் புரியலண்ண. என்ன பண்றது? யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஏய், யார் அது? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? இப்ப நீ வெளியில வரல, படுக்க போட்டு மேல ஏறி மிதிச்சிருவேன். ஐயோ அக்கா, நான் தான் ஏய், நான் தான் காவேரி. காவேரி, சத்தம் போடாதீங்க அக்கா. ஏண்டி காவேரி, என்னடி இதெல்லாம்? ஏதோ வீட்டுக்குள்ள திருடன் போந்த மாதிரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு என்னக்கா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்கி தாகத்துக்கு தண்ணி குடிக்க வந்திருக்கீங்க. ஆனா நான் அப்படியா? 3 வேளையும் பட்னி கடந்து வாடி வதங்கி பசியில பயிர் ஒட்டி போய் சிறுகுடலு பெருக்குடல திங்குது. வயிற்றுக்குள்ள எதுவுமே போகாததுனால காத்து ஏப்பமா வருது. இதுக்கு மேல என்னால முடியாது. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எடுத்து சாப்பிடலான்னு வந்தேன். 1 நாளா 2 நாளா திருவிழா வரைக்குமா? ஐயோ அக்கா, நினைச்சாலே தலை சுத்துதுக்கா. இதுக்கு மேல நேர்த்தி கடன் வேற. அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி தீக்குண்டத்துல வேற இறங்கணுமா? பட்னி கிடக்கிறதுலயே எனக்கு பாதி உசுறு போயிடும். மிச்ச உசுர திருவிழால அவ எடுத்துருவா. என்னால முடியலக்கா, என்னால முடியலக்கா. ஏய், நீ பால் குடிச்சே இல்லையாடி? அக்கா, எத்தனை தடவைக்கா பாலே குடிக்கிறது? மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னமோ எனக்காக சாப்பாடும் தண்ணியும் ரூமுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க தரேன்னு சொன்னீங்க.
ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க மட்டும் எல்லாரும் சாப்பிடுறீங்க. சரி, எல்லாரும் தூங்கிருப்பீங்கன்னு தான் நானே சாப்பிட்டுக்கலான்னு தான் வந்தேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்குடி. சொந்த வீட்லயே திருடி திங்கிற மாதிரி பண்ணிட்டாளே அவ. நானும் உன்னை மறந்தே போயிட்டேன். நீயாவது சாப்பாடு எடுத்துட்டு வாங்கக்கான்னு சொல்லிருக்கலாம்ல. சரிடி, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நானே உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். நீ நிம்மதியா சாப்பிடு. என்னக்கா எல்லா பாத்திரமும் கழுவி தொடச்சு கவுத்து வச்சிருக்காளே. இல்லடி, நாங்க சாப்பிட்டு முடிச்சப்போ சாப்பாடு குழம்பெல்லாம் நிறைய மீதி இருந்தது. அக்கா, நான் சாப்பிட கூடாதுன்னு எல்லாத்தையும் கொட்டி கழுவி கவுத்து வச்சுட்டு போயிருக்கா. அவள் லேசுப்பட்டவ இல்லக்கா. இப்போ உன் பசிக்கு என்ன பண்றது? காவேரி, ஒரு டம்ளர் பாலாவது குடிக்கிறியா? ஐயோ அக்கா, போக்கா. எப்ப பாரு பாலு பாலு பாலுன்னு எத்தனை வாட்டி அந்த பாலையே குடிக்கிறது? நான் என்ன சின்ன பாப்பாவா? சரி இரு, ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு நான் போய் பாக்குறேன். எதுவுமே இல்லையக்கா. என்னடி இது, தொடச்சு வச்சிருக்கா? ஐயோ, என்னது இது? கொடுங்க. அக்கா, தோசை மாவு இருக்குக்கா. ஐயோ, சரி கொஞ்சம் பொறு, நான் தோசை சுட்டு தரேன். ஆனா தொட்டுக்கு சட்னி சாம்பார் எதுவும் இல்லடி. ஐயோ போக்கா, நீ தோசை சுட்டு எடுத்துட்டு வர வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாது. நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஏய், என்னடி பண்ற? இது பச்சை மாவு. பசிக்கு பச்சை மாவாவது சிவப்பு மாவாவது நீ கண்டுக்காதக்கா. ஏய் காவேரி, என்னடி பண்ற? ஏய் ஐயோ, ஏய் ஐயோ, ஏய் மாவடி அது. ஏய் வேணாண்டி, வயிறு ஏதாவது ஆயிட போதுரி. ஐயோ ஏய் ஏய், ஏய் வேணாண்டி, சொன்ன கேளுடி. எப்படி இதை சாப்பிடுற? ஏய் விட்டுடி, அதை தின்னாதடி. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி இரும்புற? சத்தம் போட்டு இரும்பாத, யாராவது வந்துட போறாங்க. ஐயோ ஏய் இரும்பாதடி, சொன்னா கேளு. என்னாச்சு? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கேக்குறல, சொல்லுங்க. அம்மா, ஐயோ ஓச்சு. என்ன சத்தம்? என்ன எல்லாரும் இந்த டைம்ல இங்க நிக்கிறீங்க? அது வந்து தெரியல சின்னையா, அப்போல இருந்து இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்ப இருமிக்கிட்டே இருக்கீங்க? ஓ அதுவும் இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, என்ன இது வாய்கிட்ட ஏதோ வெள்ளையா ஒட்டிக்கிட்டு இருக்கே? வெள்ளையாவா? இப்ப இருக்கா? இப்போ இருக்கு. இருக்கா? இப்ப அம்மா, இப்ப காணோம். ஒட்டி இருந்தது என்னன்னு கேட்டேன். அது எப்படி சமாளிக்க போறாளோ? ஆஹா, காவேரியத்தை சாப்பாடை திருடி தின்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் பாக்கிலாத்தையும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கனகா வச்ச பொரியல இன்னைக்கு மாட்டினது 2 எலிங்க. பதில் சொல்லுங்கம்மா. ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அது அம்மா, அம்மா வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. அது சொன்னா மானம் போயிடும். ஒடியே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? பசியில பச்சை மாவை திங்கிற, அது கூட உனக்கு பொறுக்கல. என்னை இப்படி அசோக் கிட்ட மாட்டி விட்டுட்டியடி. அது நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன். அதான் வாயில ஒட்டி இருக்கும். பால் நுர. பால் நுரையா?
அத்தை பால நான் அங்கல வச்சிருக்கேன் அத்தை. வேற என்ன குடிச்சீங்க? அங்கேயா வச்ச? ஆமா. அதான் காவேரி பொண்ணு அம்மா பால் அங்க இருக்கு, அப்புறம் எப்படிமா குடிச்ச? ஐயோ சின்னியா, இந்த பாத்திரத்துல பச்சை மாவு இருந்தது. பால் நினைச்சு இதையா குடிச்சீங்க? எப்படி மாவு குடிச்சீங்க? அம்மா இந்த மாவை நீ சாப்பிட்டியா? இல்லடா, நான் பால் தான் குடிச்சேன். சின்னையா, நான் பாலை மேலதான் வச்சுட்டு போனேன். அத குடிக்கிறதுக்கு பதிலா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த மாவை பாலுன்னு நினைச்சு குடிச்சிருக்காங்க. இல்ல சாப்பிட்டுட்டாங்க. அம்மா என்னம்மா, இதுக்குதான் இந்த விரதெல்லாம் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, பசியில பாலுக்கும் மாவுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியல. தெரியுதுடா, என்ன தெரியுது? பாலுக்கும் மாவுக்கும் வித்தியாசம். அம்மா அம்மா, வயசான காலத்துல இப்படி பச்சை மாவு தின்னா உடம்புக்கு ஒத்துக்குமா? நான் சொன்னா எங்க கேக்குற? என்ன பண்றீங்க? சின்னையா, பாவம் அத்தை, அவங்கள திட்டாதீங்க. அவங்களுக்கு ரோஷம் வந்து ஒரு கிளாஸ் பால் கூட வேண்டான்னு சொல்லிட போறாங்க. ஏய், இல்ல 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 இல்ல, பால் மட்டும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பால் குடிக்கிறேன், பால் வேணும். சரிம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பால் எடுத்து குடிச்சிட்டு போய் தூங்குங்க, புரியுதா? சரி சரி, நீ போய் தூங்கு போ. ஆ இப்ப கூட விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்றானான்னு பாரு. பாலை தான் குடிக்க சொல்றான். சரிங்க அத்தை, சின்னையா சொன்ன மாதிரி அந்த பாலையாவது எடுத்து குடிங்க. அப்புறம் அத்தை, காலையில பார்த்தேன் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு போட்டிருந்துச்சு. அதனால இது இதோட முடியாது. நைட்டும் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. குட் நைட். இவளு அத்தை, துர்காவை பத்தி தெரிஞ்சும் இப்படியா மாட்டுவீங்க? ஏய், நீ பேசாதடி. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து நீ தரேன்னு தானே சொன்ன. எங்கடி சாப்பாடு? என்ன அசோக் கிட்ட மாட்டி விட்டதும் இல்லாம இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், இதோட முடியாது, இன்னும் வேற இருக்குன்னு சொல்றான். போறவ சும்மா போக வேண்டியதானே, வயித்துல புளிய கரைச்சிட்டு போறா. ஐயோ அக்கா, இத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏய், அதெல்லாம் சும்மாடி. நீ நிம்மதியா தூங்க கூடாதுல்ல, அதுக்குதான் அவ அப்படி சொல்லி உன்னை பயமுறுத்திட்டு போறா. நீ பயப்படாம நிம்மதியா போய் தூங்கு. பெரியத்த, துர்கா எதையாவது சொன்னா அது செஞ்சிருவா. எதுக்காக அத்தைக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறீங்க? ஓ அடியே, எனக்கு அது தெரியாதா? அப்படி சொன்னா நிம்மதியா போய் தூங்குவான்னு சொன்னேன். ஓ, அது உனக்கு பொறுக்காதே. அக்கா, அப்ப துர்கா ஏதாவது பண்ண போறான்னு நீங்களும் நம்புறீங்களாக்கா? ஏய், அதத்தான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோமே, இதுல புதுசா நம்புறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு நீங்க சும்மாவே இருந்திருக்கலாம். சரிக்கா, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்க பெரியவரும் என் வீட்டுக்காரும் ஆளைய காணோம். அது அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தவிர இந்த உலகத்துல எல்லாரும் சாப்பிடுறாங்க. என்ன பாருங்க, இந்த பச்சை மாவை கூட சாப்பிட முடியல. ஏய், சும்மா ரெடி. அத்தை, அவங்கெல்லாம் சரக்கு சாப்பிடுறாங்க, அததான் அத்தை சொன்னாங்க. சரி, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அந்த பால் எடுத்துட்டு வரேன், அதை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. ஐயோ என் செல்ல குட்டி, என் ராசாத்தி, எடுத்துட்டு வா சாமி. இதா என் மருமக. போ 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 போ, அத்தைக்கு பசிக்குது, போ போ. சரிங்க அத்தை. அப்படியே அதை தின்னுடாத. எடு 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 எடு.
சீக்கிரம் எடு. எடுமா 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 ப்ளீஸ். ஏய் பாத்து கொட்டிராதரி. அக்கா பாருக்கா பாலை எவ்வளவு உயரமா வச்சிருக்கானு. ஏய் பத்ரம் பத்ரம், பாலை கீழே கீழே போட்டாதடி பாத்து. அக்கா பாலை கீழே கொட்டிட்டாக்கா. ஐயோ ஐயோ போச்சு. பால் போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அத்தை சாரி அத்தை, சாரி அத்தை, தெரியாம கொட்டிட்டேன். போடி போ. அவன் மட்டுமா என்ன படுத்துறா, நீயும் தான் என்ன படுத்துற. கத்தாதடி. ஆமா இனிமே கத்தி எனக்கு என்ன சோறா வர போகுது. ஐயோ இந்த ஒரு வாய் சாப்பிடட்டா. அச்சி வெயி. ஐயோ பச்சை மாவு திங்காதடி. ஐயோ வேணாடி. விழுக்கு பழகுட. ஐயோ ஐயோ வேணாடி. இப்படி அரை குறையா அடிச்சு கல்ல கட்டி தண்ணிக்குள்ள போட்டீங்களே, உங்களை எல்லாம் ஏன் சொந்தம்னு நம்பி தானே கார்ல ஏறின. இந்த இரும்பு கம்பியால என் தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல போட்டீங்களே, இது நியாயமா? சொல்லுங்க, இது நியாயமா? அண்ணா 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 இவ துர்கா இவ எப்படின்னா அண்ணா அண்ணா துர்காடா அண்ணா துர்கா இப்படி வந்து இங்க நிக்கிறாளா? கொல்லணும்னு முடிவு பண்ணீங்கல்ல,
திரும்பி வரவே முடியாதபடி மூச்சு முழுச போற மாதிரி எனக்கு கொண்டு இருக்கலாம்ல. என்ன இப்படி அலைய விட்டுட்டீங்களேடா, உங்களெல்லாம் சும்மா விடலாமா? வேணாம் துர்கா, வேணாம். சொன்னா கேளு, எங்களை எதுவும் பண்ணிடாத. என்ன பாருங்க பெரியா, நீங்க பண்ண காரியத்தினால என்னால வாழவும் முடியாம சாகவும் முடியாம எப்படி அலையறன்னு பாருங்க. ஜனா, இல்ல இல்ல, இனிமே உங்களை சும்மா விட மாட்டேன். வேணா துர்கா, எங்களை எதுவும் பண்ணிடாத. துர்கா வேணாம், வேணாம், கிட்ட வராத. வேணாம், எங்களை எதுவும் பண்ணிடாத துர்கா. என்கிட்ட வராத. நான் எந்திரிச்சு வந்தா அவ்வளவுதான். நீ துர்கா, எங்களை எதுவும் பண்ணிடாத. பண்ணிடாத துர்கா, எதுவும் பண்ணிடாத துர்கா. துர்கா, எதுவும் பண்ணிடாத. வேணாம், வேணாம், வராத. ஏய் துர்கா, துர்கா, எங்களை மன்னிச்சு விட்டுரு துர்கா. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத. எங்களை எதுவும் பண்ணிடாத துர்கா. துர்கா வேணாம், துர்கா வேணாம். துர்கா, 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 துர்கா. என்ன சத்தம்? பெரியவர் சத்தம் மாதிரி கேக்குது. அகிலாக்கா, வேணாம் துர்கா, ப்ளீஸ் துர்கா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு. வேணாம் துர்கா, எங்களை ஒண்ணும் செஞ்சிடாத. விட மாட்டேன்டா, உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன். வேணாம் துர்கா, வேணாம் துர்கா, சாவுடா. அங்காளி செங்காளி அங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் ஓடுகட பகவதி அண்ணா தப்பிச்சு போயிடுங்கண்ணா. வேண்டாம், வேண்டாம் துர்கா. அக்கா, அக்கா, அகிலாக்கா, என்ன சத்தம்? அகிலாக்கா, கிட்ட வராத. வேண்டாம், வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. துர்கா, துர்கா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. துர்கா ப்ளீஸ், துர்கா, துர்கா ப்ளீஸ், நான் செஞ்சது தப்புதான். துர்கா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. துர்கா, துர்கா, துர்கா. துர்கா, துர்கா, வராத, ஓடுங்கண்ணா. அண்ணா எந்திரிச்சு ஓடுங்க. என்ன விட்டுரு துர்கா, வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன ஒண்ணும் பண்ணிடாத துர்கா, ப்ளீஸ் துர்கா, ப்ளீஸ் துர்கா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ, 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 துர்கா, 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 என்ன ஏதோ சத்தம் கேக்குது. என்ன விட்டுரு. இப்போதான் ஒரு சம்பவம் முடிச்சுது. இதுக்குள்ள சந்திராஷ்டமம் வேலை செய்யுதே. இந்த துர்கா சொன்ன மாதிரியே பண்றா. துர்கா, துர்கா, வேணாம் துர்கா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேணாம், வேணாம், துர்கா, துர்கா, வேணாம், வேணாம், நான் பண்ணது தப்பு. நான் ஒத்துக்கிறேன் துர்கா. ஐயோ, ஐயோ, துர்கா, ஐயோ, துர்கா, அண்ணி, என்ன சத்தம் இது? அது தெரியல அசோக். மாடியில இருந்து யாரும் அலற மாதிரி இருக்கு.
வேணா துர்கா, வேணா துர்கா, தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாத, தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாத, என்ன மன்னிச்சிடு. விட்டுடுமா? ஐயோ ஐயோ வேணா துர்கா, துர்கா துர்கா, ஓடுங்கண்ணா, நிக்காதீங்க, ஓடுங்க. அண்ணி பெரியப்பாவும் அப்பாவும் தான் கத்துறாங்க. வேணா துர்கா, சொன்ன கேளு, என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன விட்டு, வேணா, வேணா துர்கா. அண்ணா ஏதோ எடுத்து அடிங்கண்ணா, அடிச்சு கொல்லுங்கண்ணா அவளை. துர்கா, என்னையாடி கொல்ல வர? இனிமே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டி. வா. உன்ன இதோ வர்றேன்டி. ஏய், அண்ணா சிரிக்கிறியா, சிரிக்கிறியா? கையில இருந்தா ஆச்சுயா, ஆச்சுன்னா அப்படியே மண்டை ரெண்டா பொழுதுடும். அண்ணா அவளை அடிச்சு கொல்லுங்கண்ணா, அடிக்கண்ணா. அரைகுறையா உன்னை விட்டேன்னு நினைச்சல, இப்ப அடிக்கிறேன் பாரு. எங்கடா அவ? எங்க அவ? எங்கடா எங்கடா போனா? அங்க இருக்கியா? விடாதீங்கண்ணா. அங்க இருக்கியா நீ? வரண்டி, அங்க யாரு? வரேன், அங்க யாரு? அண்ணா அண்ணா இப்ப உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், சாவுடி. ஏய், எங்கடி போயிட்ட? எங்கடி போயிட்ட? எங்க போயிட்ட? ஏய், ஜனா, எங்கடா போயிட்டா அவ? எங்க? அண்ணா அங்க இருக்க பாருங்க, அங்க அங்க பாருங்க. ஏய், 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 சிரிக்கிற? சிரிக்கிறேன்டி. அங்க அங்க இருடி. எங்கடாவ? எங்கடாவ? எங்கவ? அண்ணா இங்க உட்காந்துருக்கியா? அந்த தூண் பக்கத்துல, அந்த தூண் பக்கத்துல இருக்கா. அங்க இருக்கியா? வா. அரடி. போங்க, அடிங்க. என்னடி சிரிக்கிறியா? என்னையா கொல்ல வர? என்னையோட சாப்டர் க்ளோஸ். என் கிட்ட இந்த தடவை தப்பவே முடியாது. அண்ணா எங்கண்ணா போயிட்டா? அண்ணா விடாதீங்கண்ணா, பாருங்க. ஏடா போயிட்டா? இருக்காளாண்ணா? அண்ணா அப்படி அசையாத. என்ன ஆச்சுண்ணா? ஓ பின்னாடி தான் நிக்கிறா. அண்ணா என்னன்னு சொல்றீங்க? அசையாத, அசையாத, அண்ணா அசையாத. அப்படி அப்படி அப்படி. ஐயோ பெரியவரே, ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ அடிங்க. பெரியவரே, ஐயோ என்ன பண்றீங்க? ஐயோ விடாதீங்க, அடிங்க. வலிக்குது. ஓடி.
ஏய், எத்தனை தடவை உன்னை கொல்றது? சாவடிக்கிறேன் இப்போ. ஏய், செத்து ஒழிடி. சாவு. சாவடி. சாவு. ஏய், இன்னையோட செத்துடி. அண்ணா ஐயோ அது என் பொட்டாட்டி காவேரிடா அண்ணா ஐயோ கொல்லாம விட மாட்டேன். எதுக்கு அடிக்கிறீங்க அவளை? அவளே பட்டி கிடந்து சாகுறா. கொடுங்க இத. பாவம் அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க கீழே போங்க. தள்ளி போங்க. அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? என்னாச்சு பெரியப்பா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓவரா பேசினல்ல, நல்லா வேணும் உனக்கு. பெரியவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. எனக்கு இவ்ளோ அடி அடிக்கிறீங்க. பாருங்க, ரொம்ப வலிக்குது. குடிச்சதுல உங்களுக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? அவளை இப்படியா போட்டு அடிப்பீங்க? பெரியப்பா, அம்மாவை ஏன் அடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல. அது என்னாச்சு பெரியய்யாவுக்கு? ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாரு? அத்தை பாவம் பெரியய்யா, அத்தைய போட்டு இப்படி அடிப்பீங்களா? அவங்களே விரதம் இருந்து பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க. அவங்கள போய் இப்படி அடிக்கிறீங்களே. வீட்டுக்குள்ள ஏதோ திருடம் பூண்டான்னு அண்ணா நினைச்சாரு. அதான் போட்டு காவேரி அடிச்சிட்டாரு. திருடனா? திருடனா? இல்லையே, நான் வரப்ப நீங்க வேற ஏதோ சொல்லி கத்திட்டு இருந்தீங்களே. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திருட வந்துட்டான் தான் நானும் அண்ணனும் கத்துனோம். அவன் ஓடிட்டான். நீ இருட்டுல வந்து நின்னதால அண்ணன் திருட நினைச்சு ஒன்னு அடிச்சிட்டாரு. இல்லையே, ராத்திரி மொட்டை மாடிக்கு வரணும்னா சைடு வழியாவும் ஏறி வர முடியாது, வீட்டுக்குள்ள புகுந்து வர முடியாது. அப்படியே திருட வந்திருந்தாலும் அவன் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? என்னமோ பேய பார்த்த மாதிரி உங்க முகமே சரியில்லையே. பேய்னு சொன்னா நாங்க சிரிப்போன்னு திருடன்னு சொன்னீங்களா? இல்ல வேற ஏதோ நடந்திருக்கு. வேற ஏதோ பார்த்து பயந்துதான் மாடிக்கு வந்த அத்தைய அடிச்ச மாதிரி இருக்கு. ஏ துர்கா, திருடன் வந்தான்னு சொல்றாங்கல்ல, நீ என்ன புது கதை விடுற? கொஞ்சம் சும்மா இரு. வீணா, காவேரி நல்ல அடி வாங்கியிருக்கா. கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு. சரிங்க அத்தை. அத்தை ரொம்ப வலிக்குதா? ஆமா, இவ வேற பேசாம இருடி. பயங்கரமா வலிக்குது. பெரியய்யா இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டாரு போல இருக்கு. அதான் போதையில அத்தைன்னு தெரியாம இப்படி போட்டு அடிச்சிட்டாரு போல. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். வீணா, என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ அசோக், கூட்டிட்டு போ அசோக். வாங்க வாங்கம்மா, வாங்க. பாத்து நீ என்ன நின்னுட்டு இருக்க? போ. மெதுவா வாங்க. பாத்து பாத்து. என்னங்க, இங்க என்ன நடந்துச்சு? கேக்குறேன்ல, சொல்லுங்க. திருடா வந்தா
பனியா இருக்கு. 2 பேரும் இங்கேயே இருக்காம உள்ள வாங்க. ஏய், காவேரி எப்படிடா வந்தா? தெரியலையேண்ணே. அண்ணா, ஒரு தடவை அண்ணி முன்னாடியும் காவேரி முன்னாடியும் துர்கா ஆவி ரூபத்துல வந்ததா சொன்னாங்கல்ல, அப்ப நான் நம்பலண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துல நம்மள கதி கலங்க வச்சுட்டாளேண்ணா. ஆனா அண்ணா, அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணீங்கல்ல, முழுசா மூச்சு போற மாதிரி கொண்டு இருக்கலாமே என்ன? அந்த துர்கா சாகம் எப்படி நான் ஆவியா வந்திருக்க முடியும்? நம்மளை குழப்பறதுக்காகவே அப்படி ஏதாவது சொல்றது தான்டா. அப்படின்னா வந்தது ஆவி இல்லையா? அப்ப வீட்டுல இருக்கிறது யாருன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே அவளோட திருவிளையாடல் தான். திருவிளையாடல் தான். ஜனா, அங்க அங்க பாருடா, அங்க பாருடா. அவன் நின்ன இடத்துல தண்ணிடா. ஆமாடா. அண்ணா, அண்ணா, எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பண்ணுங்கண்ணே. அவன் நம்ம எல்லாரையும் முடிச்சு விட்டு தான் மறு வேலை பாப்பானே. ஆமாடா, அவளை ஏதாவது பண்ணணும். அவளை ஏதாவது பண்ணணும். பண்ணுங்கண்ணே. விடமாட்டேன், விடமாட்டேன். துர்கா மேல இருந்த வெறியில காவேரி அடிச்சுட்டேன். நீ போய் அவளுக்கு என்ன இதுன்னு பாரு. போ போ. சரிண்ணா. போ போ போ. ஜனா, டேய், நானும் வந்துடுறேன்டா. இனிமே சத்தியமா மொட்டை மாடல குடி கூடாதுடா. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க, 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 என்னங்க? ஐயோ, நான் தாங்க அகிலாங்க. எந்திரிங்க. என்ன உங்களுக்கு? ஐயோ, எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க. ஐயோ, பேயா? யாரு பேய்? எங்க நான் அகிலாங்க. என்னங்க, எந்திரிங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க, ஐயோ, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நான் பேய் இல்ல, அகிலா. ஐயோ, நான் அகிலாங்க. பேய் இல்லங்க, அகிலாங்க. முதல்ல கண்ணாடி எடுத்து போடுங்க, போடுங்க. ஏங்க, நான் தான் அகிலாங்க. இப்படியா முடிய விரிச்சு போட்டு வந்த நிப்ப? அறிவுல உனக்கு? காலையில குளிச்சுட்டு முடிய காயப்பட மாட்டாங்களா? நீங்க தான் எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்னமோ அதிசயமா பேய் பேயின்னு அலறிட்டு இருக்கீங்க. நைட்டு மொட்டை மாடியிலயும் இப்படிதான் அலறினீங்க. என்ன பேய் சொல்லுங்க. ஆனா மொட்டை மாடிக்கு திருடன் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து உங்க தம்பி ஜனா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. அந்த நேரத்துல துர்கா வாய் அடிக்கதான் நான் சத்தம் போட்டேன்.
மாடியில வேற என்னமோ நடந்திருக்கு. அத நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நைட் என்னாச்சு? எதுக்காக அப்படி அலர்னீங்க? சொல்லுங்க. என்னங்க இப்ப கூட பாருங்க, நைட்டு நடந்ததை பத்தி கேட்டாலே உங்க முகம் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி ஆகுது. சொல்லுங்க. ஏய், நீ வேற காலையிலேயே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க. ஏய், ஆமா ஆமா, அத சொல்லி உங்களையும் பயமுறுத்த வேணான்னுதான் நான் அதை சொல்லல. என்னாச்சு? ஒரு நாள் முன்னாடி துர்கா பேயா ஈரம் சொட்ட சொட்ட வந்து முன்னாடி நின்னால. ஆமாங்க. அவளை குளத்துல எப்படி தூக்கி போட்டோமோ அதே மாதிரி அவ தலையில அடிச்ச இரும்பு கம்பியோட தலையில ரத்த காயத்தோட ஈரம் சொட்ட சொட்ட என் முன்னாடி வந்து நின்னு ஆக்கிலா. என்னது? துர்கா பேயா வந்தாளா? ஆமா அகிலா. அவ சொல்றா, பெரியய்யா எதுக்காக என்ன அரை உசுரோட போட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறா. அப்படி ஈரக்குள்ள எல்லாம் நடிக்கிடுச்சு. என்னங்க இது? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஏங்க, பேயா வந்தவ துர்கானா? அப்போ இங்க இருக்கிறவ யாருங்க? இங்க இருக்கிறவ யாரு? அந்த தெலுங்குல பேசுறாள, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பண்றேன்னு சொல்றாள, அவ யாருன்னு தெரியல. எங்க இருக்கிறவ யாருன்னு தெரியல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது. நம்மள வாழ விடாம ஒரேடியா சாகடிக்கிறத விட அவ நம்மள தினம் தினம் சாவடிக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்னதாங்க வழி? ஏங்க, அந்த காலன் சாமி என்னதாங்க பண்றாரு? காலன் சாமி தான் பண்றாரு. என்னன்னு கேளுங்க. ஹலோ சாமி, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சொல்லு ஆவுடை, என்ன விஷயம்? ஓ, நீங்க காலன் சாமி கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் ஏதாவது பண்ண சொல்லுங்க. சாமி, சொல்லு ஆவுடை. துர்காவை என்னால சமாளிக்க முடியல. நேத்து ராத்திரி மொட்டை மாடியில திடீர்னு என் முன்னாடி பேயா வந்து நிக்கிறா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தி பாடா படுத்துறா. அப்புறம் இன்னொரு பக்கம் அப்பப்ப போன் பண்ணி தெலுங்குல ஒருத்தி பேசி பயமுறுத்துறா. என்ன, நம்ம கிட்ட பேசுற மாதிரி அந்த தெலுங்குக்காரி ஆவுடை கிட்டையும் பேசியிருக்காளா? தெலுங்குக்காரியா? அவ யாரு? செத்து போனமா போனவனெல்லாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். இதுல ஒரு நம்பூதிரி வேற கோயில் சில விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லாம சொல்றாரு. இதுல துர்காவை கொல்ல உதவி பண்ண 4 பேர்ல 3 பேர் செத்துட்டானுங்க. மிச்சம் இருக்கிறவன் சாண்டி. இப்ப அவன் அகமதாபாத்ல இருக்கான். முதல்ல கடிச்சு செத்து போன அந்த பாலுங்கிறவன் அவனை பார்க்க அங்க வந்ததா அந்த சாண்டி எனக்கு போன் பண்ணி சொல்றான். அது போதாதுன்னு செத்து போன கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் துர்காங்கிற ஒரு சீரியல்ல உயிரோட அர்ச்சகராவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துர்காவை எந்த கோலத்துல அந்த குளத்துல தூக்கி போட்டோமோ அதே கோலத்துல
அந்த துர்கா ஈரம் சொட்ட சொட்ட பேயா என் முன்னாடி வந்து நிக்கிறா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயில்ல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு காணாம போன சாமி சிலை தானா வந்து சேரும்னு சாமி வந்து அம்மன் வாக்கா துர்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப சொன்ன எல்லாமே எனக்கு எதிரா என்ன பயமுறுத்துற விஷயம். மனுஷ சக்திக்கு உட்பட்டு நடந்தா என்னால ஏதாவது பண்ண முடியும். ஆனா அத மீறி நடக்கிறதாலதான் நான் உங்க உதவியை கேட்கிறேன். ஆனாலும் உங்களாலேயே நடக்கிற எதையுமே தடுக்க முடியலையே சாமி. ஒரு கணமும் எனக்கு ரணமா இருக்கு. நேத்து துர்கா பேயா வந்ததால எனக்கு ஆதர்ஷன கனவோட நினப்பு வந்துருச்சு. காவல் தெய்வத்தையே கட்டி போட்டவர் நீங்க. ஆனா இப்ப உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாம இருக்கீங்களே. அவடை இந்த காலனியை ஒருத்தி ஆட்டி படைக்கிறான்னா நான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பேன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியல, நான் அமைதியா இருக்கேங்கிற மாதிரி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவளை அழிக்கிறதுக்காகத்தான் எனக்குள்ளேயே நான் உரி ஏத்திக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த துர்காவை அழிக்க நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கான பூஜையை தான் நான் இப்ப செய்ய போறேன். அப்படியா சாமி? ஆமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஆவுடை. என்ன சாமி? ஜமீன் வீட்டுல இருந்த அந்த பெரிய வாள் இப்பவும் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா ஆமா சாமி. அந்த துர்கா தான் துருப்புடிச்ச அந்த வாளை கூறு தீட்டி பூஜை ரூம்ல வச்சிருக்கா. ஆவுடை அந்த வாள் எனக்கு உடனே வேணும். புரியல, எதுக்கு சாமி? ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செய். முக்கியமா நீயே அந்த வாள் எடுத்துட்டு உடனே கிளம்பி இங்க வா. சரி சாமி, சரி. அவடை ஒரு நிமிஷம் லைன்ல இரு. வைரா சாமி போய் யாருன்னு பாரு. சரிங்க சாமி, இந்த போறேன், போய் பாக்குறேன். வைரா யாரு? யாரையும் காணும் சாமி. யாரையும் காணோமா? ஆமா சாமி. கதவு தட்டின சத்தம் அப்படி கேட்டுச்சு. யாரும் இல்லைன்னு சொல்றான் சாமி. சாமி யாரும் இல்ல சாமி. சாமி அவடை சாமி, அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தது. போய் பார்த்தா யாரையும் காணும். சரி அவடை, அந்த வாள் எடுத்துட்டு நீ உடனே கிளம்பிங்க வா. சாமி. அவடை கொஞ்சம் இரு. வைரா சாமி யாருன்னு பாரு. சரி சாமி, இந்த போய் பாக்குறேன். ஆவுடை கிட்ட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள துர்கா அதே வாள் எடுத்துட்டு இங்க வந்திருக்கா. இது காலன் சாமியோட குடில் தானே? சாமி, அங்க என்ன நடக்குது? சாமி என்னாச்சு? சாமி ஆவுடை என்னாச்சு சாமி? உள்ள காலன் சாமி இருக்காரா? காலன் சாமி இருக்காரா இல்லையா? இருக்காரு. சாமி என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? என்னங்க டீ?
சாமி என்னாச்சு சாமி? அவளை துர்கா இங்க வந்திருக்கா. என்னது துர்காவா? ஆமா, அதுவும் நான் கேட்ட அந்த ஜமீன் வாளோட. அவளை நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சாமி ஏங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? கையில இருந்த டீ கப்பையே விட்டுட்டீங்க. காலன் சாமி அப்படி என்ன சொன்னாரு? என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லுங்க. அது துர்கா காலன் சாமியோட குடிலுக்கு போயிருக்கா. என்னங்க சொல்றீங்க? துர்காவா? அங்க எதுக்கு போனா? காலன் சாமி என்கிட்ட ஜமீன் வாழ் வேணும்னு கேட்டாரு. அத என்னைய கொண்டு கொடுக்க சொன்னாரு. அத பத்தி அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே துர்கா அங்க அந்த வாளோட வந்து நிக்கிறாளா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அகிலா, ஆனா துர்காக்கு காலன் சாமி இருக்கிற இடம் கூட அவளுக்கு தெரியாதே. ஆனா அவங்க போயிருக்கா. போன்ல வாழை பத்தி பேசின அடுத்த நொடியே எப்படி அவங்க போய் நிக்க முடியும்? ஒன்னும் சரியா இல்லைங்க. நம்மளால துர்காவை எதுவும் பண்ண முடியும்னு தோணல. அந்த காலன் சாமியாலேயே முடியுமான்னு தெரியல. இப்ப என்னங்க பண்றது? தெரியல. என்ன பண்றது தெரியல. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சாமுண்டி பகவதி தாயே கருணாகவள்ளியே சிவனாக செல்வியே அரமலர் நாயகி அதர்வனக்காளியே மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி. நீங்க தான் காலன் சாமியா? ஆமா. இதுக்கு முன்னாடி நாம பாத்திருக்கோமா? அது வந்து இல்ல நீங்களாவது என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா நான் எங்கேயும் உங்களை பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. வந்ததுல இருந்து நான் யாருன்னு சொல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஜமீன் ஆவுடைய ஐயாவோட மருமக துர்கா. ஓ, துர்காவா? ஆமா. இப்ப சொல்லுங்க, என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் உன்னை பார்த்தது இல்ல. இல்லையா? ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சீக்கிரம் எங்கன்னு ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களை எங்க பார்த்தேன்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான். காளி செமையா இருக்கால?
5 கால பூஜை போல. நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கு காளிய ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கெட்டவங்களுக்கு கூட அவ அள்ளி அள்ளி கொடுப்பா. ஆனா சரியான நேரத்துல அவங்கள கை விட்டுருவா. அது சரி, நான் எதுக்கு வந்தேங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். ஆவுடைய ஐயா கிட்ட இந்த வாளை எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களாமே. வாளா? நானா? ஆமா, நீங்க தான். ஏன் கேக்கலையா? அது அது வந்து நீங்க கேட்டீங்கன்னு தான் பெரியய்யா சொன்னாரு. அதனாலதான் இந்த வாளை கொடுத்துட்டு வான்னு என்ன அனுப்பி வச்சாரு. ஆவுடை கிட்ட சொல்லி நான் 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி இவங்க வந்திருப்பா? சொன்னீங்க தானே? அது அது வந்து சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்ன. கேக்கலனா சொல்லுங்க, இத திருப்பி கொண்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு வாழ் தேவைப்படுது. இந்த வாழை நீங்க வேணும்னா பெரியவருக்கு போன் பண்ணி வாழை வாங்குறதா வேண்டாமான்னு கேளுங்க. இல்ல, நான் தான் கேட்டேன். தாயே, இது என்ன சோதனை? நீ இருக்கிற இடத்துக்கே வந்து துர்கா என்ன மிரட்டுறா. இது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருக்கிய தாயே. அவ பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. என்ன சொன்ன? இல்ல, நடக்கிறது எல்லாத்தையும் அந்த காளி பார்த்துட்டு தான் இருக்கான்னு சொன்னேன். அவ பயங்கரமான ஆளு. அவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா காட்டிக்க மாட்டா. அவ எல்ல காளி ஆச்சே. ஊருக்கு ஒரு காளி, 18 ஊருக்கு ஒரு மாறி. ஏன் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க என்ன சாதாரண சாமியா? இல்லனா பெரியவருக்கு நல்லது கெட்டதுன்னா உங்ககிட்ட வருவாரா என்ன? வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? ஆமா, இந்த கனவுல பார்த்தவங்க நேர்ல வந்தா நம்ம வாயடைச்சு போவோம்ல, அந்த மாதிரி நிக்கிறீங்களே. எனக்கு கனவுல ஏதாச்சும் பாத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, எதுக்கு கேக்குறேனா, சில பேரை நம்ம நேர்ல பார்க்கும்போது அவங்கள கனவுல பார்த்த மாதிரி இருக்கும். அதனாலதான் கேட்டேன். சரி, இந்தாங்க வாளை வாங்கிக்கோங்க. நல்ல பதம் பிடிச்சு வச்சிருக்கேன். வச்சு கும்பிடலாம், வெட்டவும் செய்யலாம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி சாமி, நான் வரட்டுமா? அவ எப்படிடாங்க போயிருப்பா? அதுவும் நம்ம ஜமீன் வாளோட.
போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவ அங்க போய் நிக்கிறான்னா என்ன ஜென்மண்டா அவ? ஒண்ணுமே புரியல. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள தானே இருந்தா, ஆனா இப்ப தன்னோட ஏரியாவை காலின் சாமி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியலையே. அண்ணா, எப்படிதான் அவ அங்க போயிருக்க முடியும்? டேய், அத நினைச்சுதான்டா நான் குழம்பி போயிருக்கேன். உனக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சா சொல்லு. என்ன ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்காத? ஆமாங்க, பெரியவர் என்ன பண்ணுவாரு பாவம். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த காலன் சாமி தானே. இப்ப அவ அங்கே போயிட்டா அங்க என்ன நடக்கும்னே தெரியல. சும்மா ரெடி. ஏய், என்னடி அப்படி பாக்குற? துர்கா எங்கேயாவது போக மாட்டாளா? சாப்பாட போட்டு வயிறு நிறைய சாப்பிட மாட்டோமான்னு நினைச்சேன். அதான் அவ போயிட்டால, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? நல்லா சாப்பிடுங்க அத்தை, நாங்க ஒன்னும் சொல்லலையே. ஆனா கொஞ்சம் சத்த வராம சாப்பிடுங்க. ஏய், சாப்பிடுறத பத்தி பேசுறதுக்கு இப்ப இதுதான் நேரமா? பசிக்குதுக்கோ. என்னங்க, நீங்க காலன் சாமி கிட்ட சொல்லி அவ கதையை அங்கேயே முடிக்க சொல்லுங்க. ஆமா பெரியவரே, அக்கா சொல்றதா சரி. அவ கதையை முழுக்க சொல்லிடுங்க. மாமா, துர்கா காலன் சாமி எதுவும் பண்ணிட்டு வராம இருந்தா சரி. ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன? காலன் சாமிய சீன்ற அளவுக்கு அவளுக்கு தில் இருக்காடி? உனக்கு ரொம்ப தாண்டி வாயி. கனகாவோட பவர் என்னன்னு தெரியாம இந்த கிழவி பெனாத்துது. என்னங்க, துர்கா வாளோட போனா காலன் சாமி கிட்ட என்ன சொல்லிருப்பா? அங்க என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அகிலா, அவரே திரும்ப போன் பண்றேன்னு சொல்லிதான் போனை கட் பண்ணாரு. அண்ணே, அண்ணி சொல்ற மாதிரி அவர் கூப்பிடுற வரைக்கும் நமக்கு தாங்குமான்னு தெரியல. சும்மா ஒரு தடவை போன் பண்ணி பாருங்களேன். என்ன? ஆமா பெரியவரே, அங்க என்ன நடந்துச்சுன்னு போன் பண்ணியே கேளுங்க. துர்கா வர லேட் ஆகும்னு தெரிஞ்சா நான் 2வது தடவை சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருவேன். கொல்ல போறேன்டி உன்னை. தப்பா நினைக்காதீங்க பெரியவரே, உங்க எல்லாரோட நிலைமையும் எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல பசியை விட ஒரு கொடுமை இருக்குமான்னு தெரியல. அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன். சரி சரி, நீங்க காலன் சாமிக்கு போன் பண்ணுங்க. இல்ல 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 இல்ல, எனக்காக இல்ல, அங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கதான். ஆமா மாமா, உடனே அவருக்கு போன் பண்ணுங்க. துர்காவால அவருக்கு எதுவும் ஆகாம இருந்ததுன்னா கண்டிப்பா போன் எடுத்து பேசுவாரு. ஆஹா, நான் ஒரு ஓட்ட வாய் தவிர உண்மையை பேசி மாட்டேக்கிட்டேனே. இல்ல மாமா, நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எதிரிய குறைச்சி மதிப்பிட்ட கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். என்னங்க, நீங்க போன் பண்ணுங்க.
கொஞ்சோண்டு சாப்பாடு போடுங்களேன். ஏன்டி இப்படி இருக்க? பசிக்குதுக்கா. கொஞ்சம் சும்மா இரு. என்னாச்சுன்னு? ரிங்கு போகுது, ஆனா அவர் எடுக்கலடா. காலனோட கதைய துர்கா முடிச்சு விட்டாளா? போன் எடுக்க ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? ஏங்க அவர் போன் எடுக்கல? அங்க என்னங்க நடந்துட்டு இருக்கும்? மறுபடியும் போன் பண்ணி பாருங்க. பண்றேன். அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் உன்னை. தின்னுட்டல. அண்ணா, என்னண்ணா? எடுக்க மாட்டேங்கிறாரா? ரிங்கு போகுது. ஹலோ ஆவுடை. எடுத்துட்டாரு. அண்ணா ஸ்பீக்கர்ல போடுங்க. சாமி, ம் துர்கா வந்திருக்கிறதா சொன்னீங்க. அங்க என்னாச்சுன்னு கேட்க தான் போன் பண்ணேன். அவ இருக்காளா போயிட்டாளா? அவ கிளம்பிட்டா ஆவுடை. அப்படியா சாமி? அவ எப்படி அங்க வந்தா? அதுவும் இல்லாம ஜமீன் வாழ அவ எதுக்கு கொண்டு வந்தாளா? சொல்ற ஆவுடை. சாமி, வாழ கொடுத்துட்டு அவ சைலண்டா கிளம்பி போயிட்டாளா? வேற எதுவும் சொல்லலையா? வேற எதுவும் நடக்கலையா? நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆவுடை. ஆனா வாடி வா, இப்ப என் கிட்ட வாள் இருக்கு. இனி நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட. வந்ததும் வந்துட்டேன். காளிக்கு பூஜை பண்ணாம போன எப்படி? கோச்சுக்கு வரல காளி. ஒரு பூஜை பண்ணிட்டு போயிடுறேன். எதுக்காக இந்த பூஜை? உச்சி காளிக்கு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு தெரியாததா என்ன? வைரவி பஞ்சமி பஞ்சாங்குசை பஞ்ச உயிரவி பஞ்ச உயிர் பாணி வஞ்சவர் உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி. இந்த தீபாரதியை எடுத்துக்கோங்க. என்ன மிஸ் ஆயிடுச்சா?
என்ன சொன்ன? இல்ல உங்க முன்னாடி ஸ்லோகம் சொன்னனே, அதுல ஏதாவது மிஸ் ஆயிருச்சா இல்ல கரெக்டா சொன்னனான்னு கேட்டேன். அதையே உச்சிக்காலிக்கு பலி கொடுக்கறப்ப வெறித்தனமா முகத்தை வச்சிருக்கிற மாதிரியே இப்பயும் வச்சிருக்கீங்க. ஏதாவது பலி கொடுக்க போறீங்களா? சாமி ஜாக்கிரதையா இருங்க, உங்க முகமே வெளிரி போயிருக்கு. முகம் வெளிரி போயிருக்கா? என்னடா இது, முகம் வெளிரி போச்சுன்னு ஜாக்கிரதையா இருங்கன்னு வேற சொல்றாளே, அது எதுக்கான அறிகுறின்னு தானே நினைக்கிறீங்க? சாவு ஒருத்தரை நெருங்குச்சுன்னா அதுக்கு அறிகுறியே அவங்க முகம் வெளிரி போறது. எனக்கு உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. சரி சாமி, நான் வரேன். இன்னொரு நாள் நான் இங்க வர மாதிரி இருக்கும். எதுக்கு துர்கா? தெரியல, ஆனா வரணும்னு தோணுது. இதுதான் நடந்தது. அவளை ஜமீனோட வாளுக்கு இரையா இருக்க வேண்டிய அந்த துர்கா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா மறுபடியும் என்ன பார்க்கறதுக்கு அவ இங்க வருவாளா? அது வரைக்கும் நான் ஒன்னும் காத்துட்டு இருக்க போறதில்ல. துர்கா முந்தறதுக்கு முன்னாடி நாம அவளை முந்திக்கணும். அதுக்கான வேலையை நான் உடனடியாக இங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி அவளை, அடுத்து என்ன செய்யணும்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். போன வைக்கிறேன். சரிங்க சாமி. துர்கா அவர் இடத்துக்கே போயிருக்கா. இது எவ்வளவு பெரிய சான்ஸ். இந்நேரத்துக்கு அவ கதையை முடிச்சு விட்டுருக்க வேணாமா? கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரே. அவர் நம்மளை ஏமாத்திட்டாருங்க. அத்தை, துர்காவை கொல்றதுக்கான வாய்ப்பை காலன் சாமிக்கு கொடுத்ததே அவதான். அத மிஸ் ஆகுற மாதிரி செஞ்சு அவருக்கும் நமக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததும் அவதான். அந்த காலன் சாமியால கூட துர்காவை ஒன்னும் பண்ண முடியாதோன்னு தோணுது எனக்கு. இதுல அந்த துர்கா அவருக்கிட்டயே உன்னை பார்க்க மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு வேற போயிருக்கா. அப்போ அவளுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கும். ஏய், எப்ப பார்த்தாலும் நீ துர்காவோட மகிமையை தான் பேசிட்டு இருக்க. திரும்ப திரும்ப நீ அவளோட ஆளுங்கிற சந்தேகம் தான் உருவாகுது. அப்படி கேளுங்க. இல்ல, எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருப்பான். வேற வேலை இல்ல உனக்கு. வீணா சொன்னதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏது உண்மையோ அதான் அவ சொன்னா. ஏன்னா துர்கா நமக்கு தினம் தினம் அத்தனை வித்தைகளை காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அண்ணா, துர்கா எதுக்காக திரும்பவும் காலன் சாமிய பார்க்க வருவேன்னு சொல்லிருப்பா? வேற எதுக்கு மாமா? அவரோட கதையை முடிக்கதான். துர்காவை அடிச்சு குளத்துல போட்டதுல காலன் சாமிக்கும் பங்கு இருக்குல்ல. காலன் சாமி முந்திக்கலன்னா அவரோட கணக்க அவ முடிச்சு விட்டுருவா. துர்கா ஏற்கனவே 3 பேரை காவு வாங்கியிருக்கா. கண்டிப்பா அவளோட லிஸ்ட்ல அடுத்தது காலன் சாமியா கூட இருக்கலாம். அண்ணா, பகதொகை இல்லாம நம்ம எத்தனையோ சம்பவம் பண்ணிருப்போம்.
இந்த துர்காவுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாதுன்னு. அவ வரட்டும், எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா என்ன பண்ண போறீங்க? ஆ? ஜமீனோட வாள் எடுத்துக்கிட்டு போய் காளன் சாமி கிட்ட கொடுக்க அவ யாரு? அவ வந்ததும் அண்ணனை கேட்காம ஏண்டி இப்படி ஒரு காரியம் பண்ணனு நான் கேட்க தான் போறேன். கேட்காம விட மாட்டேன். இவ்வளவுதான் உங்க வீராப்பு. அதுக்கும் அவ பதிலடி கொடுப்பா. நீங்க வெக்கமே இல்லாம அதை வாங்கிட்டு வருவீங்க. ஜனா, அண்ணா, துர்கா கிட்ட நீ எதையும் கேட்க வேணாம். என்ன? அவ இது வரைக்கும் நம்ம கிட்ட நேரடியா மோதல. ஆனா நாம அப்படி கேட்டுட்டோம்னா நமக்கும் அவளுக்கும் நேரடியா மோதல் வந்துரும். நாமளே அவளை சீண்டி விட்ட மாதிரி ஆயிடும். அதுக்காக அவ பண்றது எல்லாம் நம்ம பொறுத்துட்டு போகணுமா? இல்லக்கா, பெரியவர் சொல்றதா சரி. அவளும் நம்ம முன்னாடி நல்லவ மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கா. நாம அவளை ஏதாவது கேட்க போய் துர்காவை குளத்துல தூக்கி போட்டத ஓப்பனா பேசிட்டானா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடும். காவேரி அத்தை கரெக்டா சொல்றாங்க. அத்தைய துர்கா பட்னி போட்டாலும் எவ்வளவு பக்குவமா பேசுறாங்க பாத்தீங்களா? இதுதான் அனுபவங்கிறது. இவ நம்மள பாராட்டுறாளா இல்ல கிண்டல் பண்றாளா? என்னோட முடிவு இதுதான். அவ கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கா, நாம இந்த பக்கம் இருக்கோம். இப்போதைக்கு அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, காலன் சாமி கிட்ட நம்மளோட ஜமீன் வாழ் போய் சேர்ந்திருக்கு. அத வச்சு அவர் துர்காவுக்கு எதிரா பெருசா ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவார். அதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி அவரோட முயற்சியை கெடுத்து விட்டுற கூடாது. அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரிஞ்சுதா ஜனா? சரிண்ணா. சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சரிண்ணா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவ கூட மல்லு கட்டுறதே ஒரு பொழப்பா போச்சு. ச்சே, என்ன வாழ்க்கை இதுன்னு தோணுது. श्री धनवच्य ओम श्री अयवच्य अयवसीगरी ओम श्री सक्रांच मेरुपीड कनकदुर्गा देव्यै नमो नमः। ओम धनवच्य ओम अयवच्य गौरीमा ओम चक्राम च ओम अयवच्य ओम श्री धनवच्य ओम श्री अयवच्य नमो नमः।
சாமி இங்க வா. வர சாமி. சொல்லுங்க சாமி. ஒத்த கால் தியானத்துல இருக்கிறப்போ குங்குலிய சந்தன மாதிரியான நறுமண வஸ்துக்களை பயன்படுத்த கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்க? என்ன சொல்றீங்க? இப்ப பாரு, குங்குலியம் வாசனையால என்னோட தியானம் இப்ப கலைஞ்சு போச்சு. என்ன வேலை பாக்குற நீ? சாமி குங்குலிய நான் புகை போடல சாமி. வைரா, அந்த பெட்டியை தர. சரிங்க சாமி. சுடுது சுடுது. என்னாச்சு சாமி? பெட்டியோட சூடு தாங்க முடியல சாமி. கொஞ்ச நேரம் கைய வச்சா கைய கறிக்கட்டையா மாறிடும் சாமி. வேணாம் சாமி, வேணாம். போச்சு. போச்சு போச்சு. தாயே, மகாகாளி, ருத்ரகாளி, நித்ய காளி, என்ன நடக்குது இங்க? நான் பேழையில பாதுகாத்த சாமி என் கண்ணு முன்னாடியே ஊருகி வழியுது. அதுக்கான காரணம் என்ன? எனக்கு அதை காட்டி கொடு. அதை எனக்கு காட்சியா என் ஞான கண்ண காட்டி கொடு தாயே. கௌரிமா, என்ன யோசிக்கிறீங்க? அம்மா, துர்கா தான் ஃபோன் பண்ணிருக்கு. உனக்கு என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு தோணி இருக்கு. எனக்கு உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நீ சொல்ல நினைச்சதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சிருப்பேன். மந்திரம் கால் மதி முக்காலுங்கிறது பொது விதி.
உள்ள முருக உரு போட்டு துதிக்கிறது தனி விதி. ஓட்டப்பம் வீட்டை சுடும். நீ உரு போட்டு மந்திரத்தை தொடர பேழை திறக்கும். அம்மா, அதுக்குள்ள துர்கா போனை வச்சிருச்சா? நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, அதை கேட்கலையா? நான் கேட்க நினைச்சதுதான் துர்கா சொல்லிட்டாளே. சொல்லிடுச்சா? இப்ப நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா துர்கா சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு சாமி சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதும்மா. சாமி, உங்க கூட நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீங்க இந்த பெட்டியை தொட விட்டதில்ல. நீங்களும் இந்த பெட்டிக்கு தவறாம பூஜை பண்றீங்க. ஆனாலும் இன்னைக்கு திடீர்னு இப்படி தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு. உள்ள ஒரு சாவி வேற இருந்துச்சு, அதுவும் உருகி வழிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தெரியுது. அது என்ன மர்மம் சாமி? இன்னைக்கு நடந்த சம்பவம் மூலமா சூசகமா பல விஷயங்களை அவன் உணர்த்தி இருக்கா. அது என்ன சாமி? இப்ப நான் என்ன சொன்னாலும் அத உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நேரம் வர்றப்ப நானே சொல்றேன். உத்தரவு சாமி. உட்காருங்கண்ணா, உட்காருங்க. இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகல. அண்ணா, செத்து போன நம்ம ஊர் கோயில் ஐயரு இந்த சீரியல்ல வராருன்னு சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லைல்ல. அவ்வளவு ஏன் அவர் நடிக்கிறப்ப எடுத்த போட்டோவை காட்டியும் உங்களால அதை ஏத்துக்க முடியல. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு எபிசோட்ல அவர் கண்டிப்பா வருவார். அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் சொல்றதை நம்புங்கண்ணா. ஜனா, புரிஞ்சுக்க. நீ சொல்றதுனால நம்பவும் முடியல, ஆனா நம்பாம இருக்கவும் முடியல. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஒரே கண்கட்டு வத்தையா இருக்கு. சரி, எது எப்படியோ இன்னைக்கு வர்ற எபிசோடு என்னோட சந்தேகத்தை தீர்த்து வச்சா சரி. கண்டிப்பா சந்தேகம் தீர்ந்து பாருங்க. நீங்க பாருங்க. பிரியா, நீங்க சீரியல் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கே. இது கனவா நிஜமானே தெரியலையே. அட, நிஜம்தான். நீங்க சீரியல் பார்க்க வந்திருக்கிறது என்னால நம்பவே முடியல பெரியா. நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்ப இன்னைக்கு என்னமோ பெருசா நடக்க போகுது. ஏன் அப்படி சொல்ற? அப்படி என்ன நடக்க போகுது? பெரியா, நான் பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு சீரியல்ல சொன்னேன், நிஜத்துல இல்ல. வாங்க மேடம். மேடம், நீங்க வந்தது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. உட்காருங்க மேடம். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். மேடம், உட்காருங்க மேடம். நான் ஒன்னும் இங்க சர்ப்ரைஸ் பண்ண வரல. ஜனா சார் தான் என்ன கால் பண்ணி வர சொன்னாரு. நானா? நான் எதுவும் சொல்லலையே.
நான் ஃபோன் பண்ணவே இல்லையே. ஜனா சார், உங்க நம்பர்ல இருந்து தான் எனக்கு கால் வந்துச்சு. நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்க. உங்க வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அண்ணா, சரி, அவனே ஃபோன் பண்ணதாவே இருக்கட்டுமே. எதுக்கு வர சொன்னா? கோவில்ல சிலை காணாம போச்சு இல்லையா? அது சம்பந்தமா நீங்க பேசணும்னு சொல்லிதான் ஜனா சார் என்னை இங்க வர சொன்னாரு. ஆஹா, சாக்ஷாத் இது கனகாவோட வேலைதான். ஜனா மாமா குரல்ல பேசி நந்தினிய வர சொல்லிருக்கா. அத நம்பி இவளும் இங்க வந்து இறங்கிட்டா. ஆமா, இப்ப இவள எதுக்காக இங்க வர வச்சான்னு தெரியலையே. அண்ணா, நான் இல்லைண்ணா. தெரியும்டா. இது எல்லாமே அந்த துர்காவோட வேலைதான். நீ அமைதியாரு. நீங்க எல்லாம் யோசிக்கிறதையும் பேசிக்கிறதையும் பார்த்தா ஜனா சார் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் வந்ததை யாரும் விரும்பலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஜனா சார் என்கிட்ட பேசினது உண்மை. ஆனா இப்போ ஏன் மறைக்கிறாருன்னு தான் தெரியல. இல்லண்ணா, இது துர்கா வேலையா தானே இருக்கும். என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு ஏன் இவர் சீரியல் பார்க்க வந்திருக்காரு? ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னன்னு போக போக தான் தெரியும். பாப்போம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். மேடம் மேடம், என்ன மேடம் இப்படி பண்றீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடலன்னா எப்படி? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, சூட போய் காஃபி கொண்டு வர. இல்ல துர்கா, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். மேடம், போலீஸ்காரங்களுக்கு 24 மணி நேரமும் டியூட்டி தான். அதுக்காக கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு பறந்துகிட்டே இருந்தா எப்படி? இருங்க மேடம், காஃபி எடுத்துட்டு வரேன். மேடம், வந்தது வந்துட்டீங்க, காஃபி சாப்பிட்டு போலாமே. உட்காருங்க மேடம், ப்ளீஸ். துர்கா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. மேடம், உட்காருங்க மேடம். இந்த போலீஸ்காரி நந்தினி வந்தாலே ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும். போறவள எதுக்காக இந்த துர்கா புடிச்சு உட்கார வைக்கிறா? காரணம் இல்லாம இந்த துர்கா எல்லாம் காய் நகர்த்த மாட்டாளே. நாம உஷாரா இல்லைன்னா நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணே குத்திடுவா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ. அசோக், கௌரி அப்பா அம்மா மரணத்தை பத்தி நான் பெரியவர்கிட்ட விசாரிக்க சொன்னேனே, கேட்டீங்களா? நான் விசாரிச்சேன் மேடம். கௌரியோட அப்பா அம்மா இறந்ததை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாதுங்கிறாரு. மேடம், காஃபி குடிங்க. இந்தாங்க மேடம். டிவில ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராமா? எல்லாரும் ரொம்ப ஆர்வமா டிவி முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா மேடம், துர்கா பேர்ல ஒரு சீரியல் வருது, அதான் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு இருக்கா. சின்னையா, என் பேர்ல சீரியல் வந்திருக்கிறதால நான் பார்க்க சொல்லல. நான் பார்க்க சொன்னதுக்கு காரணம் இந்த சீரியல்ல வர கதை சும்மா செம்மையா இருக்கு. அதான் பெரிய கூட இன்னைக்கு சீரியல் பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? அப்படி அந்த சீரியல்ல என்ன கதை வருது? நல்ல வேலை கேட்டீங்க. நம்ம கோவில்ல சிலை காணாம போச்சுல, அதே மாதிரியே சீரியல்லையும் கதை போகுது. நீங்க வந்திருக்க நேரம் திருடங்க இன்னைக்குதான் கோவில்ல சிலை திருட வந்திருக்காங்க. அவங்களையாச்சும் போலீஸ் பிடிக்கிறாங்களான்னு இந்த கதையில பாப்போம். நந்தினி மேடம்,
இப்பெல்லாம் சீரியல் கதைய என்ன புதுசாவா எழுதுறாங்க? பழைய படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. சீரியல்ல வர கதைய நிஜம்னு நினைக்கிறது தப்பு. சீரியலை உண்மைன்னு நினைச்சா குழப்பம்தான் மிஞ்சும். துர்கா, நீ எப்பவுமே கோவில் சிலைய பத்தியே நினைச்சிட்டு இருக்கல்ல, அதான் அந்த சீரியல் கூட நீ ரொம்ப கனெக்ட் ஆயிட்ட போல இருக்கு. அதுவும் இல்லாம கும்பாபிஷேகத்துக்குள்ள சிலை வரணும்னு நினைக்கிறதால எதை பார்த்தாலும் உனக்கு சிலை சம்பந்தமாவே தெரியுது. அண்ணா பாருங்க. என்ன சாமி, நிறைய சாத்திட்டீங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க? நந்தா தீபத்துக்கு துர்கா என்ன கொண்டு வந்து கொடுத்தாளா? கொடுத்தா. நீ மறந்தாலும் அவ மறக்க மாட்டாளே. நம்ம கோவில் மேல அவளுக்கு அவ்வளவு ஈடுபாடு. ஆமா சாமி, கோயிலை பத்தி தானே அவளுக்கு நினைப்பே. விட்டா கோவில காவ காக்கிறதுக்கு அவளும் என் கூட வந்துருவா போல. ஆமா அவ அப்படிப்பட்டவதான். இப்போதைக்கு உளவார பணியோட சேர்ந்து கோவில் காவலும் நீதானா? ஆமா சாமி. நம்ம கோயில நம்ம தானே பாதுகாக்கணும் சாமி. சரியா சொன்னப்பா, நீ எல்லாம் நல்லதுக்கு தானப்பா. ஜனா, இந்த நேரத்துல எதுவும் பேசாத. நந்தினி, துர்கா எல்லாரும் இங்கதான் இருக்காளுங்க, ஜாக்கிரதையாரு. சரிண்ணா. சரி, நாளை ஆயிடுத்து, நான் கிளம்பட்டுமா? சரிங்க சாமி, நான் வரேன். சாமி, கோயிலுக்குள்ள பூட்டி ஏதோ உடைஞ்ச மாதிரி உள்ள சத்தம் கேக்குது, உங்களுக்கும் கேட்டுச்சா? ஆமா. கதவை திறங்க சாமி, உள்ள போய் பாப்போம். ஏய், யார் இது? அங்க என்ன பண்றேன்? அப்படின்னா அப்ப நம்மள வர சொன்னது யாரா இருக்கும்? இதுல ஏதோ மர்மம் இருக்கே.
என்ன மேடம், உங்களை இங்க வர சொன்னது யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா அசோக், யாருன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா ஜனா சார் இல்லைன்னு மட்டும் தெரியுது. அது எப்படி மேடம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா நான் போலீஸ்காரி அசோக். தப்பு செஞ்சவங்களை விட செய்யாதவங்க யாருன்னு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓ